சரி, ஓகே, பேசலாம். திரு சுப்பிரமணி, தற்போது இருக்கக்கூடிய களச்சூழல் அப்படிங்கிறது திமுக வந்து எப்படி பார்க்குது அப்படின்னா, பங்காளியா பகையாளியா அப்படின்னா பகையாளியை விரட்டுவதுதான் முதன்மையான நோக்கமா இருக்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த வெர்சஸ் அரசியல் வரும்போது பாஜக தமிழ்நாட்டில் முன்வைக்கக்கூடியது அதிமுகவா அல்ல திமுகவை தான். பிஜேபி வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு அரசியலை தான் முன்வைக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த களச்சூழலின் அடிப்படையில் உங்களுடைய கூட்டணியின் முடிவு என்ன? அதாவது இப்போ வந்து நடக்க போகிறது வந்து மத்தியத்துக்கு பாராளுமன்ற தேர்தல். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அண்ட் என்டிஏ கூட்டணி இது ரெண்டு தான் வந்து தேர்தலை வந்து நேருக்கு நேர் சந்திக்க போகிறார்கள். இன்னும் ஏடிஎம்கே வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணி அது ஒரு இன்னொரு அலையன்ஸ் வச்சு ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணுறது தேர்ட் ஃப்ரண்ட்டா கண்டிப்பாக இருக்க முடியும் இல்லையா? சரி. அதாவது தமிழகத்தில் பார்த்துக்கோங்க, அவங்க வந்து வேற யாரெல்லாம் அங்கே சேரலையோ, என்டிஏல யாரெல்லாம் வரலையோ, இல்லை ஐஎன்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இல்லையோ அவங்கள வச்சு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. தரணிதரன் ஐயா சொன்னார் இது மாதிரி வந்து தேமுதிகலாம் வந்து மற்றதுக்கெல்லாம் நான் அப்புறம் வரேன். தேமுதிகலாம் என்ன சொன்னார்? இல்ல, நான் எனக்கு என்னோட கிளாரிட்டிக்காக கேட்டுக்கிறேன். நீங்க சொல்றதன் அடிப்படையில் இப்போ முதலாவதா இருக்கக்கூடிய கூட்டணி திமுக இந்தியா கூட்டணியும், இரண்டாவதா இருக்கக்கூடியது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சா அது தேர்ட் ஃப்ரண்ட். என்டிஏ கூட்டணி முதல்ல இருக்கு, ஐஎன்டிஏ கூட்டணி இரண்டாவதா. ஆர்டர் மாறுது. சரி, ஓகே. என்டிஏ மத்தியில நடக்கிற பாராளுமன்ற தேர்தல்னால சொல்றேன். சரி, என்டிஏ வந்து இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் அமைந்தால் அது தேர்ட் ஃப்ரண்ட். சரி, ஓகே. ஆனா அதுக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம் நம்ம. ஆக்சுவலா நியூஸ் 18 தமிழ்நாடுல கூட எடுத்தோம். அதுல வந்து இந்த ரெண்டு கட்சிகள் டிஎம்கேல பாத்தீங்கன்னா இன்டாக்டா வச்சிருக்காங்க. ஆனா அதுல என்ன என்னோட கருத்து அப்படின்னா, அங்க ஜனநாயகமா சொல்லவே முடியல எனக்கு எவ்வளவு சீட்டு ஒண்ணுட்டு. அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எவ்வளவு கிள்ளி கொடுத்தாதான் உண்டு, அள்ளிலாம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இவர் சொல்லாரு டிஎம்டிகேல வந்து பிரேமலதா மேடம் வந்து 14 சீட்டு கேட்கறாங்க. அட்லீஸ்ட் கேட்கறது வந்து அவங்களோட உரிமை. எவ்வளவு இருக்குன்றத வந்து சப்போர்ட் பண்ணி டேட்டா பேஸ் பண்ணி கொடுத்தாதான் வந்து எவ்வளவு சீட் ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு இதுவே கிடையாது அங்க. அவங்க கூட்டணியில கேட்கறாங்க. இல்ல அவர் இன்னும் சீட்டை சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, 14 சீட்டு கேட்டதே வந்து தப்புன்றாரு. இல்ல அது தப்புன்னு சொல்ற அதே நேரத்துல அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ கேட்கக்கூடிய இடத்தை இவ்வளவு இடம் கேட்கறாங்க, அது தவறுன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் கேட்க கூடாதா? 14 சீட் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டா இருக்காங்க. சீட் எங்க அதிகமா வருதோ போய்க்கலாம்னு கிடையாது. அவங்க டேட்டா அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா? கேட்கறதுனாலே ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல முடியாது இல்லையா? துரை வைக்க வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தினா ஆட்சியில வரணும், இல்ல ஆட்சியில பங்கு பெறணும், அதான் நோக்கமாக இருக்கும். இல்ல எனக்கு கொள்கை வேண்டாம், நான் வந்து ஆட்சியில இருக்க வேண்டாம், சீட்டு வேண்டாம், நான் வந்து இதுக்காக போறேன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் சொல்லலாம். பட் தொண்டர்கள் அதை ஏத்துப்பாங்களா? தொண்டர்களுக்கு என்ன, நம்மளோட பிரசிடென்ட் ஆர் செக்ரட்டரி அங்க யார் இருக்காங்களோ அப்ப ரெப்ரசென்ட் பண்ணணும். பார்லிமெண்ட்லயோ இல்ல அசம்பிளியோ ரெப்ரசென்ட் பண்ணாதான் அவர்களுக்கு வந்து குதூகலமாக இருக்கும். தலைவர் சொல்லல நான் வந்து எனக்கு கொள்கைக்காக நான் சீட்டே வேண்டாம் அப்படின்னா அவங்க வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க. ஸோ அது அல்ல, அரசியல் கட்சி நடத்தினாலே கட்சியில் ஆட்சியில் அமர வேண்டும், ஆட்சியில் பங்கு போற வேண்டும். அதுதான் வந்து அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜனநாயகம் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி கட்சிகள் இல்லை. இங்கே வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக க்ரோ ஆகிறாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து தமிழகத்தில் வளரவே வளராது, தாமரை மலராதுன்னாங்க. இப்போ வந்து அது 15% தான் வளர்ந்துருக்கு, இல்லை 18% தான் வளர்ந்துருக்கு. ஸோ ஏடிஎம்கே வந்து அவங்களோட ஸ்ட்ராங்காக போட்டி போடுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு கண்டெஸ்டிங் ஃபோர்ஸாக வந்து எல்லாம் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி அதிமுக தான். கட்சியினுடைய என்டிஏ கூட்டத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரின் அருகில் அமர வைக்கப்பட்டதற்கான காரணமே ஒரு பெரிய கட்சிங்கிற அடிப்படையில் தான் அப்படின்னு. நீங்க என்டிஏ கூட்டணி இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல யார் பெரிய கட்சி? அந்த அதிமுக இடத்தை யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல பிஜேபி தான் லீட் பண்றாங்க. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெளியில போயிட்டாங்க இல்லீங்களா? அதிமுக தமிழ்நாட்டு அளவில் கேட்கிறேன். தமிழ்நாட்டு அளவில் எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக வெளியில போயாச்சு. இப்போ அது தவிர அடுத்தது பாத்தீங்கன்னா பிஜேபி தான் லீட் பண்றது. பிஜேபி கீழே பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ ஓபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவர் வந்து கூட்டணி இருக்காங்க. சோ இவர் டிடிவி தினகரன் அவர் வந்து 22 சீட் வந்து ப்ராபபிள் சீட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. 22 சீட்டை கேட்கல, அவர் விருப்ப தொகுதி சொல்லியிருக்காரு. சோ அவரும் உள்ள இருக்கிறாரு. சோ மாதிரி டிஎம்டிகே அண்ட் பிஎம்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துருவாங்க அப்படின்னு யாரெல்லாம் இருந்தார்களோ, என்டிஏல போன என்டிஏல யாரெல்லாம் இருந்தாங்களோ, அதிமுக தவிர எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக தவிர மீதி எல்லா என்டிஏவும் இன்டாக்டா இருப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க. புதிய தமிழகம் கட்சி பத்தி அது மட்டும் ப்ராப்ளம் என்ன சார், அவர் தென்காசியில் சீட்டு கேட்கிறாரு. இப்ப தென்காசியில வந்து பிஜேபி வளர்ந்து கொண்டு வருகிறது இல்லையா? அதனால ப்ராபபிலி ஆல்டர்னேட் சீட் கொடுத்திருப்பாங்க. அவருக்கு வந்து விருப்பம் இல்லாம இருக்கலாம். அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்னால வெளில போனது, கொள்கைனால வெளில போனது கிடையாது. அவருக்கு சீட் வேணுங்க, அவர் வந்து வின் பண்ணலாம்னு ஒரு அவரோட ப்ராபபிலிட்டி இருந்திருக்கும் அவரு. பட் இவங்க தரவுகள் வச்சிருக்காங்க. பிஜேபி அங்க தென்காசியில வளர்ந்து கொண்டு வருகிறது. தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படின்ற போது அதுல சீட் ஷேரிங்ல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. இது கொள்கைனால வெளியில போல, அவங்க சீட் ஷேரிங்னால அவர் வெளில போயிருக்காரு. இப்போ மேபி உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 27ஆம் தேதி நினைக்கிறேன் மேபி மோடி அவர்கள் இங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 25 சொன்னாங்க, இப்போ 27 மாறி இருக்கிறது.
அந்த எண்மண் எண் மக்கள் அந்த யாத்திரை நிறைவு பெறும்போது அந்த கூட்டத்தில் இருக்கும்போது என்டிஏ கட்சிகளோட கூட்டணி வந்து இது பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இறுதியாக்கப்பட்ட அப்புறம் அந்த மீட்டிங் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து கூர்மைப்படுத்தப்படுது. மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை பயணத்தை பாசிசம் வீழட்டும், உரிமைகளை மீட்போம்ங்கிற ஒரு பரப்புரை பயணத்தை திமுக தொடங்கிருச்சு. அதே நேரத்தில் அதிமுக தரப்புல இருந்து நாங்க 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை சொல்லுவோம், நாங்க வந்து பாஜகவோடு கூட்டணி இல்லை உறுதிப்படுத்திக்கிட்டோம், அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான விஷயங்கள்ல மாற்றங்களை கொண்டு வந்தால் நாங்க அதை வந்து தமிழ்நாடு கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர்களும் பாஜக எதிர்ப்புங்கிற அந்த ஒரு குரலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ப்ராப்ளம் என்னன்னா 2021 ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க திமுக வந்தோடனே. ஓகே, வந்தோடனே அதுக்கு ஒரு கருப்பு அறிக்கை கொடுத்தாங்களா இவங்க? ஏன்னா அவங்களோட 10 ஆண்டு ஆட்சி முன்னாடி அதிமுக 10 ஆண்டு ஆட்சியில் வந்து நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பிடிஆர் பழனிவேல் கோடு போட்டு காமிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா 2014 21 வரைக்கும் வந்து மத்தியில பாஜக இருந்தது. ஸோ அப்போ மத்தியில் பாஜக நிதி பெற்று தானே இங்கே தமிழக அரசை நடத்திட்டு இருந்தோம். அப்போ சொல்லியிருக்கணும் இல்லையா, ஒரு கருப்பு அறிக்கை கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போ வந்து நாங்கள் தமிழகம் வந்து கடனில் வந்ததுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் நிதி வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணுமே. அதெல்லாம் அப்போ வந்து என்னன்னா டேட்டா கரெக்டாக இருந்தது, மக்கள் ஒத்துண்டாங்க, இவங்களும் ஒத்துண்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2026க்குன்னு ஒரு கேள்வி வரும்போது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து அவங்களுக்கு இணக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே அதிமுகவில். சரி, தமிழகத்தில் மட்டும்தான் தலைமை மேல அவங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கிறது, பாஜகவின் தலைமை மேல அதிருப்தி இருக்கிறது. 2020 நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. 26 யாரு அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணி பெறுகிறது. அதெல்லாம் ஒத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த செப்டம்பர் 2023 அந்த கூட்டத்தில் போட்டதே வந்து அண்ணாமலை எதிர்த்து தானே அந்த கண்டன தீர்மானம் போட்டாங்க அவங்க. ஆனா திமுக சொல்லும் போது அதை வந்து அதிமுகவோ பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ அது வந்து சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாங்க. டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா பேக்கப் பண்றாங்க. என்ன டிசிஷன் என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பப்ளிக்கா வந்து நான் அண்ணாமலை எதிர்த்து போறேன், அண்ணாமலை வந்து 2026 முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தள்ளிட்டு போயிட்டாரு, அப்போ வந்து முடிவு எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க, அதனால நாங்க வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா சொல்ல முடியாது. இப்போ வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள் சிறுபான்மை. இப்ப முன்னாடி தெரியாதா உங்களுக்கு 2021 2019 நிக்கும்போது தெரியாதா? அப்ப இதே பிஜேபி இதே ஐஎம்கே தானே இருந்தது. அப்ப தெரியாத ரீசன் இப்ப தெரியுதுக்கு என்ன காரணம்? எல்முருகன் இப்படி பேசலையே. இல்ல சார், அதெல்லாம் கிடையாது. அது எல்முருகன் சொன்னீங்க நல்லது. இப்ப எல்முருகன் ராஜ்யசபா போயிட்டாங்க, சோனியா காந்தி அவங்க தானே போயிருக்காங்க, வயது மூப்பு காரணமா போயிருக்காங்க. இவருக்கு வந்து வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் இருக்கும். எல்முருகன் ராஜ்யசபா போயிட்டதுனாலே வந்து இங்க வந்து ஓட் ஷேர் குறைஞ்சு இத்தனை மாதிரி முடிவு பண்ண முடியாது. சோனியா காந்தி ராஜ்யசபா சீட் தான் நாமினேஷன் பண்ணி களத்தின் அடிப்படையில் களச்சூழலின் அடிப்படையில் நீங்க தீர்மானிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. திரு அக்னீஸ்வரன், நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில கூட்டணி இப்ப இருக்கிற கட்சிகளோ அல்லது ஒருவேளை இன்னும் கட்சிகள் வந்து கூட்டணி அமைஞ்சா அதுதான் தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறாரு திரு சுப்பிரமணி. இல்ல தேர்ட் ஃப்ரண்ட்றது அப்படி இல்லை. ஒட்டுமொத்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஆளுகிற கட்சி பாஜக, எதிர்கட்சி காங்கிரஸ். ஆக இந்த ரெண்டு கட்சியும் இல்லாமல் மூன்றாவது ஒரு கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்கல்ல, அதுதான் தேர்ட் ஃப்ரண்ட். ஆனால் மாநிலத்தை பொறுத்தளவில் 10 ஆண்டு கால பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு, இங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் 3 ஆண்டு கால திமுகவினுடைய திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, இப்படி நம்ம சார் சுப்பிரமணிய சார் பட்டய கணக்காய அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அண்ணாமலை தான் எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க. இல்ல 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 இல்ல, இதுக்கு முன்னாடி திரு எல் முருகன் இருந்தாரு. இப்படி எல்லாம் செல்வி ஜெயலலிதாவை பத்தியும் புரட்சி தலைவர் பத்தியும் பேரறிஞர் அண்ணாவை பத்தியும் பேசினாரா? இல்லையே. அது மாதிரி இன்னைக்கு ஆளுநர் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள பேசல. சிபிஆர் ஒரு பண்பாளர். ஆக இவர் வந்து என்ன நினைக்கிறார்னா, நாம வந்துட்டோம் அவதூறு பேசி திராவிடமே ஒரு ஊழல் அப்படின்ற ஒரு தவறான ஒரு மாயை போர்வையை விரிக்க முயற்சி செய்கிறார். சரி, அவர் சொல்ற இன்னொன்னுத்தையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அவர் உங்களுக்கு இங்க பிணக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு பாஜக தலைவரோடு மட்டும்தான் பிணக்கு. ஆனா நீங்க தேசிய அளவில் அந்த உறவு சுமூகமாகத்தான் இருக்காது, ஹெல்தி ரிலேஷன் தான் அப்படிங்கிற. மோடியை பத்தியோ இல்ல அமித்ஷா அவர்களை பத்தியோ ஜேபி நட்டா அவரே கேட்கிறாரு. திமுக இது தரணிதரன் கேட்கல, மதுக்கூர் கேட்கல, சுப்பிரமணி கேட்கிறார். இல்ல அவர் கேட்கலாம். ஆனால் திரு அண்ணாமலையை மாற்ற வேண்டியது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமியா மாத்துவாரு? ஜேபி நட்டா அவர்கள் மாற்றி இருக்க வேண்டும். ஏப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் ஏன் மாத்தணும்னு கேக்குறோம். இப்ப வந்துருச்சு பாருங்களேன். சுப்பிரமணி சார் சொல்ல வந்த நோக்கம் கரெக்ட். நாங்க கூட்டணி வைப்போம், எது செஞ்சாலும் கேட்டுக்கங்க, நாங்க அடுத்து நாங்க தான் பாரதிய ஜனதா தான் ஆட்சி அமைப்போம். எப்படி?
அடுத்தவங்க மேல சவாரி செஞ்சு வான வேடிக்கை விடுறதா? அதுக்கு அவர் ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு 10 ஆண்டு காலம் இருந்த பொறுமை, அந்த அமைதியை ஏன் நீங்க கூட்டணியில இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் காட்டுறீங்க? 10 ஆண்டு காலம் நீங்க பொறுமையா தானே இருந்தீங்க, கூட்டணியில் இருக்கும்போது அமைதியான தான் இருந்தீங்க, அப்ப அது உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறாரு. நியாயமான கேள்வி தானே? அது நியாயம்தான். அப்படி பார்த்தா காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கும் காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க. வெளியில வந்ததுக்கு பிறகு சொல்றாங்களே, உனக்கு என்ன புத்தனா மாறிட்டியா, இல்ல இது வந்து இயேசு பிரமான் சீடரா மாறிட்டியா, அப்படிலாம் கேட்க கூடாது. அன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு கூட்டணிக்காக. ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இந்திய திருநாட்டில் யார் அப்படி சொல்லுவா? நாங்கள் இருந்தோம், அதற்காக நாங்கள் ஆதரித்தோம், இப்பொழுது நாங்கள் வெளியேறி விட்டோம். இதை விட ஒரு கிளியர் ஸ்டாண்ட் யார் எடுக்க முடியும்? ஆகையினால இவங்களை பொறுத்தளவுல நாங்க அதிமுகவோட கூட்டணி வைப்போம். செல்வி ஜெயலலிதா இறக்கும் போது 45% வாக்கு விழுக்காடு, அது மாதிரி 2021 பொது தேர்தல் 34% வாக்கு விழுக்காடு. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் 2 கட்சி தான் 80% வாக்கு விழுக்காடு வச்சிருக்குது. ஆகையினால இந்த திராவிட கட்சி மேல நம்ம புலிவாரி தூத்திட்டோம்னா நாம பாஜக இங்க மேல வந்துடலாம் அப்படின்னு எந்த செயல் திட்டமும் இல்ல, எந்த ஒரு நாவடக்கமும் இல்ல, எந்த ஒரு தலைவர்களை மரியாதைக்குரிய அவங்க எல்லாம் வரலாற்று புருஷர்கள் சாதித்தவங்க சார், அவங்கள போய் நீங்க நிந்திக்கிறீங்க, தவறா பேசுறீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்துடணும்னா அதுக்கு உங்களை தூக்கி கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வைக்கிறதுக்கு அண்ணா திமுக கட்சி இத்தனை 2 கோடி தொண்டர்கள். பிரச்சனை அதுதான் இல்லையா? அதிமுக அந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் காரணம். கூட்டணி முறிவுக்கோ அல்லது இதுவரைக்கும் பேசாமல் இருப்பதற்கோ காரணம் அதுதான். நீங்க இன்னும் தேசிய தலைமையை திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்தோ எந்த விதமான விமர்சனத்தையும் அல்லது எதிர்கருத்துகளையும் வைக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சுப்பிரமணிய கேட்கிறாரு. கரெக்டா கேட்கிறாரு. இதே இது நம் பாலவேல் சார் மேல சுப்பிரமணிய சாருக்கு கேள்வி கேட்கிறேன். நாம அதிமுகவை பத்தி இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ திரு நரேந்திர மோடி அவர்களோ ஜேபி நட்டா அவர்களோ குற்றம் சாட்டிருக்காங்களா? அவங்க தான் கூட்டணி கதவு திறந்திருக்கு, நீங்க வரலாம் அப்படிங்கிறாங்களே. இல்ல கட்சிக்காக இந்த மாதிரியான குறைபாடுகள் இப்படி இருக்குன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்களா? ஏன் குற்றம் சாட்ட மாட்டேங்கிறாங்க? இல்ல அவர்கள் அம்பை எய்து விடுகிறார்கள், அண்ணாமலை என்கிற அம்பை. ஆக இது வந்து என்னன்னா துரோக சக்தி, இது ஒரு தந்திர மாடல். நீங்க அம்பைத்தான் நீங்க வஞ்சிக்கிட்டு திட்டிட்டு இருக்கீங்க, எய்தவர்களை இதுவரைக்கும் திட்டலையேங்கிறது மறுபடியும் வர கேள்வி. சுத்தி ஒரு இடத்துக்கு இத பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியாதா யார்ப்பா இந்த சூழ்ச்சி கணையை வீசி விட்டதுன்னு? ஆகையினால அது வெல்ல போவது கிடையாது, இவர்களுக்கு வாக்கு வங்கியும் கிடையாது. ஒண்ணும் மத அரசியல், இல்லாட்டி மாநில வெறுப்பு அரசியல், திராவிடம் நாளே ஊழல் என்கின்ற தவறான பிம்பத்தை கட்டமைக்கிற பாஜக. வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் கூட இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து வரலையேங்கிறதா சார் கேள்வி. பாஜக தலைமை விமர்சித்தால் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பார். ஓகே ஃபைன், தேங்க்யூ. திரு தரணிதரன், இங்க இப்போ இருக்கக்கூடிய சூழல், பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளிவந்துருச்சு. அந்த பிரிவை பொறுத்து கொள்ள முடியாமல் சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு வந்து நிறைய உதவிகளை அறிவிக்கிறது. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை எல்லாம் அழைத்து முதலமைச்சர் வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. இது வந்து எங்கே சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு போய்விடுமோ என்கிற ஒரு பதற்றத்துல முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சிறுகழையில பேசியிருக்காரு. என்ன வேணாலும் பேசலாங்க, ஆனா விஷயம் என்னன்னா அதிமுக வந்து இன்னமும் பிஜேபியோட பி